சாதிச்சாச்சு, ஆனால் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்மால் என்ட்ரி போடலை, ஆனால் புக்கு படிக்கிற பழக்கம் இல்லை. இவரை நான் மாற்றணுமா இல்லையா? நாடகம் தான் சினிமா, சினிமா வந்து நாடகம் இல்லை. நடிப்பான இதுதாண்டு அவங்க எடுத்துகிட்டு காட்டும்போது அவங்க நடுவில் வந்து கமர்ஷியல் ஹீரோஸை நிற்க முடியல. அவங்களுக்கு தெரியல அந்த நடிப்பு பேலன்ஸ் பண்ண. அரசாங்கம் சொல்ல தெரியாதது, பள்ளிக்கூடம் சொல்ல தெரியாதது, பெற்றோர்களால் வந்து காப்பாற்ற முடியாதது தியேட்டரில் வந்து செய்யுது. திறமையானவங்க தேவைப்பட்டது, சினிமாவை காப்பாற்றினாங்க. அவங்க வாரிசுகள் தான் கெடுத்துட்டாங்க. புக் ஃபேர் நடக்குது. ஒரு காலத்தில் வந்து ரொம்ப கம்மியாக 30 பேர் 40 பேர் வருவாங்க, 300 பேர் 3000 பேர், இப்போ 1,00,000 பேர் வராங்க. வாழ்க்கை தெரியல, அதில் இருக்க அதிசயங்களை எடுக்க முடியல, ரியல் ட்ராமா என்ன நடக்குதுன்னு தெரியல. அதை நான் இங்கே சொல்லி கொடுத்துட்டு மேடை ஏற்றி நடிக்க வச்சு 10-15 நிமிஷம் தன்னந்தனியாக நடிக்கணும். உன் வாழ்க்கையை நீ தரமாக மாற்றிக்கும் போது, நீ தரமான மனிதனை மாறும்போது உன்னோட உணர்வுகள் எல்லாம் தரமாக இருக்குது. அது முடியாதுங்க. அது சும்மா டைலாக் மனப்பாடம் பண்ணி பிளேசரை போட்டு நடிக்கிறது இல்லை நடிப்பு. வாழ்க்கை இலக்கியம் தெரியும் எப்படி சினிமா உனக்கு புரியும்? வாழ்க்கை தெரியும் எப்படி நீ சினிமா நடிப்ப? தேட்டரில் அப்படி இதில் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கு. இங்கே தேட்டரில் மட்டும்தான் அப்படி ஒன்று சொல்லிக் கொடுக்குது. சார், இப்போ நீங்கள் தேட்டரில் ஆக்டிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கீங்க. இதில் வந்து நிறைய ஆக்டர்ஸை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. பட் இப்போது சினிமாவில் இப்போ சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுவரையும் லெஜண்ட்ஸ்னு சொல்லப்படுற பெரும்பாலான நடிகர்கள் வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கூலுக்கு போகாதவங்க. அதே சமயத்தில் ஆக்டிங் ஸ்கூலுக்கு போன நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்களாக வரல. ஸோ இது எப்படி சார் பார்க்குறது? பிரதர், லெஜண்ட்ஸ் அண்ட் ஆக்டர் சொன்னீங்களா? அவங்க யார் நான் தெரிஞ்சுக்க? கமல்ஹாசன் சார், அப்புறம் சிவாஜி சார், இந்த மாதிரி. சரி, ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேர் தெரியும். சிவாஜி சார் சினிமா நடிகர் கிடையாது, ஒரு நாடக நடிகர். சினிமாவே உலகத்திலே எல்லா சினிமா கட்டி காத்தது வந்து நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த நடிகர்கள் தான். ரஜினி சார் வந்து வெறும் சினிமா நடிகர் கிடையாது, அவர் நாடக நடிகர் தான். கமல் சார் வந்து வெறும் சினிமா நடிகர், அவர் நாடக பாலச்சந்திர சார் கிட்டே நடிச்சிருக்காரு. இன்னும் மற்ற அவர் பேர் என்ன, சிவராமசாமி படங்களில் நாடகங்கள் இருக்கார். ஜெயலலிதாமாவை நாடகத்தில் நடித்தவங்க. சிவகுமார் சார், சத்யராஜ் சார், எல்லாரும் அப்போல்லாம் வந்து சினிமா சான்ஸ் கேட்டால் போய் ஏதாவது நாடக கம்பெனியில் போய் ஒரு நாடகத்தை பண்ணிவிட்டு வா, அப்போ சினிமா சேர்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதுதான் சினிமா வரலாறு. இப்போது இன்றைய சினிமா கடந்த 10 ஆண்டுகளாக பாம்பே ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் என்எஸ்டியில் படித்த நடிகர்களை வந்து நடிப்பான இதுதாண்டு அவங்க எடுத்துகிட்டு காட்டும்போது அவங்க நடுவில் வந்து கமர்ஷியல் ஹீரோஸை நிற்க முடியல. அவங்களுக்கு தெரியல அந்த நடிப்பு பேலன்ஸ் பண்ண. அதனால தான் நீங்கள் வந்து நசீருத்தீன் ஷா, நவாஜுத்தீன் சித்திக்கு, அப்புறம் வந்து திரிபாட்டி ஒருத்தர், அப்புறம் வந்து இர்ஃபான் கான், ஸோ இந்த மாதிரி சில நடிகர்கள் இருக்குல்ல, இவங்க எல்லாருமே நடிக்கிற நடிப்பு முன்னாடி நீங்கள் யாரும் நிற்க முடியாது. ஏன்னா வந்து தேட்டர் ஆர்டிஸ்ட்டு. ஒரு காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை வந்து இந்த நாடக நடிகர்களெல்லாம் சினிமா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எவ்வளோ பேர் லிஸ்ட் இருக்கு பாருங்கள். என்எஸ்கே கிருஷ்ணா இடத்த பிடிக்க முடியுமா? சந்திரபாபு இடத்த பிடிக்க முடியுமா? சிவசார் இடத்த பிடிக்க முடியுமா? ஜெமினிகேஷன் இடத்த பிடிக்க முடியுமா? நீங்கள் அந்த டைமில் ராதாரவி ஐயா கிட்ட, எம்ஆர் ராதா கிட்ட, நீங்கள் பாலையா, வடிவேலன்ற தங்கவேல், இவங்கெல்லாம் என்ன அந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே நாடகங்க. நாடகம் தான் சினிமா. சினிமா வந்து நாடகம் இல்லை, அது டெக்னிக்கல் டிவைஸ். திறமையானவங்க தேவைப்பட்டது, சினிமாவை காப்பாற்றினாங்க. அவங்க வாரிசுகள் தான் கெடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து வெளிநாட்டு படங்களெல்லாம் பார்த்து சில கிளாசிக்கல் மூவிஸ் பார்த்து புக்ஸு வந்து பெரிய புரட்சி பண்ணியிருக்கு. இப்போ புக் ஃபேர் நடக்குது. ஒரு காலத்தில் வந்து ரொம்ப கம்மியாக 30 பேர் 40 பேர் வருவாங்க, 300 பேர் 3000 பேர், இப்போ 1,00,000 பேர் வராங்க. பெரிய கலாச்சாரம் உண்டாயிடுச்சு. இது போல் புத்தகங்களை வந்து படிக்க எல்லா தரப்பு மக்களுக்கு வந்து அறிவு வளரும்போது அது தரமாக எடுத்து சொல்ல எல்லாருக்கும் அக்கறை வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தம்பி நீ நடித்தது போதும், நீ வீட்டில் இரு, எனக்கு நடிகன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு தயாரானவங்களை மட்டும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நாடகத்தில் அனுபவம் இருக்கிறவங்களும் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கே பாருங்கள், இப்போ ஏன் இந்த மாதிரி சென்டர்ஸ் நிறைய உருவாகிறதுக்கு காரணம்னா, ஒரு காலத்தில் வந்து இன்ஜினியரிங்னு சொல்லி ஐடியில் வேலை கொடுங்கன்னு சொன்னோன்னே எங்கே பார்த்தா இன்ஜினியரிங் காலேஜை வச்சு கொள்ளையடிச்சாங்கல்ல. இந்த மாதிரி நிறைய நடிப்பு சொல்லிக் கொடுங்க சொல்லி நிறைய பேர் மக்களோட சினிமா கிரேஸ் ஆகிடுச்சுல்ல. ஐடி படிக்கிற பையனுக்கும் சினிமாவில் ஆசை இருக்குது. அப்படி நிறைய வந்து மக்களோட பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு நிறைய இன்ஸ்டியூட் உண்டாயிடுச்சு. நான் அவங்களுக்கு போட்டி கிடையாது, எனக்கு அவங்களுக்கு போட்டி கிடையாது. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு விஷன் இருக்குது, மிஷன் இருக்குது. எனக்கு அரசாங்கம் சொல்ல தெரியாதது, பள்ளிக்கூடம் சொல்ல தெரியாதது, பெற்றோர்களால் வந்து காப்பாற்ற முடியாதது
தியேட்டரில் வந்து செய்யுது. ஏன்னா அவன் யார், அவன் என்ன மாதிரி ஒரு மனிதன், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த யூனிக்னஸ் என்ன, அவன் என்ன மாதிரி ராவன் அப்படின்ற ஒரு நுணுக்கமான ஒரு 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 அக்கறையுள்ள ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வேறு யாரும் கொடுக்க முடியாது. இந்த ஒரு விஷன் இருக்கிற ஒரு அமைப்புகளை வந்து அவ்வளோ யாரும் எங்கேயுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச நான் தான். அதுதான் தியேட்டர் லேப் அப்படின்னு வச்சுருக்கேன். தியேட்டர்ன்றது வந்து நாடகம், ட்ராமா எங்கே நடக்குது? வாழ்க்கையில் தான் நடக்குது. அது ஆய்வு செய்யக்கூடிய ஒரு திறன் வந்து உன் கல்வித்துறையில் இருக்கணும், பள்ளிப்பாடங்கள் இருக்கணும். இல்லை அப்போது வந்து தியேட்டரில் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்போது உன் வாழ்க்கையை நீ தரமாக மாற்றிக்கும் போது, நீ தரமான மனிதனை மாறும்போது, உன்னோட உணர்வுகள் எல்லாம் தரமாக இருக்குது. அது ஸ்க்ரீனில் காட்டுறது ரொம்ப ஈஸி. அப்படி தான் நான் வந்து அமைச்சிக்கிட்டு இருக்கேன். மீடியா வந்து ரொம்ப வளர்ந்து போச்சு. இப்போது எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணி ஆடிஷன் போயிட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல், ஆக்ஷன் சொன்னோன்னே என்ன பண்ண தெரியாமல், கொடுத்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இங்கே வராங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? வாழ்க்கை தெரியல, அதில் இருக்க அதிசயங்கள் எடுக்க முடியல, ரியல் ட்ராமா என்ன நடக்குதுன்னு தெரியல. அதை நான் இங்கே சொல்லி கொடுத்துட்டு மேடை ஏற்றி நடிக்க வச்சு 10-15 நிமிஷம் தன்னந்தனியாக நடிக்கணும். நீ யாருன்னு பார்க்கணும், நீ உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கை தத்துவத்தை பார்க்க தெரியணும். இந்த அம்சங்களோடனு வந்து அவங்களோட ஒரு நாடகம், ஒரு சிறந்த எழுத்தாளர் வச்சு ஒரு நாடகம் பண்ணுறேன். சும்மா சிலர் வந்து 2 நாள் 3 நாள் வந்துட்டு நான் பயிற்சி எடுத்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே போகிறாங்க. அது முடியாதுங்க. அது சும்மா டைலாக் மனப்பாடம் பண்ணி ரெசனம் போட்டு நடிக்கிறது இல்லை நடிப்பு. வாழ்க்கை உன்னை வாழ தெரியாமல் சும்மா அரிதாரம் பூசிக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு ஸ்டைல் பார்த்துக்கிட்டு ட்ரெஸ் எடுத்து நடிக்கிறது இல்லை. அதனால் வந்து நீங்கள் லெஜெண்டுன்னு சொன்னவங்க எல்லாருமே நாடகத்தோட பேக்ரவுண்ட். ஒரு டைமில் ரஜினி சார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், துரியோதன வேஷம் போட்டிருக்காரு அப்படின்ட்டு. நாடகம் பண்ணாமல் வரல, நாடகம் நல்லா தெரியும் அவருக்கு. இன்று வரைக்கும் புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கமல் சார் வந்து பெரிய லைப்ரரி, இன்னும் புக்கு படிச்சுட்டு இருக்கிறாரு. சாதிச்சாச்சு, ஆனால் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்மால் என்ட்ரி போடலை, ஆனால் புக்கு படிக்கிற பழக்கம் இல்லை. இவரை நான் மாத்திரமா இல்லையா? இலக்கியம் தெரியாமல் எப்படி சினிமா உனக்கு புரியும்? வாழ்க்கை தெரியும் எப்படி நீ சினிமா நடிப்ப? தியேட்டரில் அப்படி இதில் ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கு. இங்கே தியேட்டரில் மட்டும்தான் அப்படி ஒன்று சொல்லிக் கொடுக்குது. தியேட்டர் லேபில் கொடுக்க ஒரு ஆக்டிங் ட்ரைனிங்க்கும் மற்ற இன்ஸ்டியூட்டில் கொடுக்க ட்ரைனிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது எங்கே வந்து தியேட்டர் லேப் ஒரு ஸ்டெப் அஹெடாக இருக்குது? ஐ ஆம் சாரி, இது வந்து மற்றவங்களை வந்து குறைச்சி மதிப்பிடுற மாதிரியான ஒரு விஷயம் வரலாம். நான் அது செய்ய மாட்டேன். ஏன்னா சத்தியமாக மற்றவங்க எப்படி எடுக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், அங்கே போயிட்டு அடி வாங்கிட்டு திருப்பி இங்கே வரும்போது ரொம்ப அக்கறையோடு செய்கிறேன். தம்பி நீ இந்த மாதிரி மாறி 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 ஒவ்வொரு இடத்துக்கு போக முடியாது, முடிஞ்சால் நீ இங்கே திருந்துரு, நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்றேன். ஆனால் அங்கே போயிட்டு நீ வந்து எப்படி உதாரணத்தனமாக இருந்தியோ இங்கே அப்படி இருக்காத, ஒழுங்காக கற்றுக்கிட்டு போ. ஏன்னா நடிப்பை சொல்லி கொடுக்குற அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து வச்சு சொல்கிறாங்க. ஐயா கேமரா இந்த மாதிரி வச்சு ஒரு ஏதாவது டைலாக்ஸ் வச்சு இந்த ட்ரெஸ் போட்டுக்க, அப்படி நடி, இப்படி பண்ணு, இப்படி அழு அப்படின்ட்டு அவங்களே நடிச்சுனாலும் காமிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் ஏன் உனக்கு நடிப்பு சொல்லி கொடுக்கணும்னு கேட்குறேன். நான் நடிப்பு சொல்லி கொடுத்தா நீ என்ன மாதிரிலாம் நடிப்பேன்? இப்போ எத்தனை பேர் வந்து ரஜினி சார் மாதிரி, கமல் சார் மாதிரி, சிவாஜி சார் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்களா? இல்லையே. தன்னை கண்டுபிடிச்சவன் தான் ஜெயிச்சிருக்கிறான். இங்கே அதை தான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் நடிப்பு சொல்லிக் கொடுக்க முடியாது, அதெல்லாம் பொய். நடிகனை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன், அதுதான் மெய். எனக்கு நடிகன் உருவாகினாலே போதும், டைரக்டர் விரும்பிய நடிப்பை அவன் தானாகவே கொடுத்துருவான். ஏன்னா இவன் எல்லாத்தையும் பிரயோகம் பண்ணி வச்சுருக்கான். மெத்தடுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மெத்தட், அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் எதுக்கு என்ன வேணும் எப்படி வேணும்னா அவன் இங்கே தயாராக இருக்கான். நடிகனை தயாராகிட்டான், த பெஸ்ட் ஆக்டர் தயாராகிட்டான். உனக்கு என்ன வேணுமோ கொடுத்துருவான். வெறும் நடிப்பு சொல்லி கொடுத்துட்டு கற்றுக்கிட்டு போனால் நீ எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி நடிப்பேன். அப்புறம் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்? அந்த 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 பர்ஃபார்மன்ஸோடைய உணர்வுன்னு இருக்குது, அந்த உணர்வு இருக்குது இல்லையா, அந்த எமோஷன், அதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படி எப்படி தெரியும் உனக்கு? டைரக்டர் என்ன விரும்புகிற உனக்கு எப்படி தெரியும்? அவரோட இன்டென்சிட்டி எப்படி புரிஞ்சிக்க முடியும்? டைரக்டர் கேமராமேனை வந்து கணவன் மனைவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேள்விப்பட்டேன், உள்ளார இருக்கிறோன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா கணவன் மனைவினா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு கணவனுக்கும் மனைவியோட உள்ளத்தை புரிஞ்சிக்க முடியும் பழகிறதுனால, எந்த மனைவிக்கும் கணவனோட உள்ளத்தை புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் அந்த வழிகளை வந்து ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இன்பமாக வாழுறாங்க. அப்படி எவன் ஒருத்தர் இருக்குன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கிற மாதிரி வந்து இந்த 2 பேருக்கு அந்த உணர்வு இருந்துச்சுன்னா அந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். ஈகோ இருக்காது. ஒருத்தர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு
சண்டை போட்டாலும் சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 2 பேருமே சேர்ந்துட்டும் சக்ஸஸ் ஆகணும் இந்த படம் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து கேரக்டரும் ஆக்டரும் கனவு மனைவியாக தான் இருக்கணும். ஓகே. இப்போது நாங்கள் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சரியா ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா? அது என்ன மாதிரி ப்ராக்டிஸ், அது வந்து எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, என்ன யூஸ்ன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார், எல்லாருக்கும் புரியுற மாதிரி? ஆமாம், இது வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து 2 விதமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இன்டர்னல்ன்றது வந்து எமோஷன்ஸ், எக்ஸ்டர்னல்ன்றது வந்து ஃபேஷியல், வாய்ஸ், அந்த பாடி. இந்த 3க்குமே வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தேவையாக இருக்குது. ஏன்னா அவன் இருக்கிற கதாபாத்திரத்தோட நடை என்ன, உடை என்ன, அந்த பாவனை என்ன, எப்படி பார்க்கும், எப்படி பேசும், எப்படி ரியாக்ட் பண்ணும். உங்களுக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன், உங்களுக்கு இருக்கிற கோபம் வேறு, எனக்கு இருக்கிற கோபம் வேறு. அதனால் எல்லோரும் ஒரே மாதிரி கோபப்பட முடியாது. அப்போது அந்த உடலில் வந்து ஒரு பயிற்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முகத்துக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு பயிற்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 0 to 100 அவன் பண்ணி ஆகணும். வாய்ஸாக இருக்கட்டும், ஃபேஸில் இருக்கட்டும், பாடியாக இருக்கட்டும், 0 to 100 வந்து அந்த பாடியில் எல்லா விதமான ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வரும்போது ஒரு இயக்குனருடைய கதாபாத்திரம் வந்து எந்தளவுக்கு வேணுன்ட்டு ஆக்டர்கிட்ட டிமாண்ட் பண்ணுறானோ அது நீ வந்து ஹோம்ஒர்க் பண்ணி அது கொடுக்க முடியும். தட் இஸ் கால் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட் ஆக்டிங்கிறது நீ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எமோஷன்ஸ் வந்து கோபத்துக்கு எத்தனை வெரைட்டி இருக்குது, பயத்துக்கு எத்தனை வெரைட்டி இருக்குது, ஒவ்வொரு எமோஷனுக்கும் ரீசன்ஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து ஒரு எமோஷன் 5 ரீசன் இருந்துச்சுன்னா 5 விதமான ரியாக்ஷன்ஸ் இருக்குது. 5 விதமான ரியாக்ஷன்ஸ் வந்து 5 விதமான பர்ஃபார்மன்ஸாக மாறுது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அப்போது ஆக்டர் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, டோன்ட் ஆக்ட் வித் யுவர் ஃபிசிக்கல், ஆக்ட் வித் யுவர் சோல் அப்படின்ற. நடிக்காத, அது பொய்யா இருக்கும். வாழ்ந்து பார், அது உண்மையாக இருக்கும். அதுதான் சோல் கனெக்ஷன். இவ்வளோ நாள் நீங்கள் ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லேயே ஒருத்தரோட இந்த ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்டாவது இருக்காங்களா? அது வந்து நிறைய பேர் இருக்காங்க. யாராவது சொல்ல அப்படியெல்லாம் பேரால் சொல்ல முடியாது. அது வேலை மறந்துட்டான்னா அப்புறம் அவனும் கோவப்படுவான். அப்படி ஒருத்தர் இவருன்னு சொல்லணும். எனக்கு எல்லாருமே ப்ராப்ளம் தான், எல்லாருமே டாப்பில் இருக்கிறாங்க. எனக்கு அது பெரிய சந்தோஷம். யாருமே சீப்பாக போகலை. சார், இப்போது நம்ம தியேட்டர் லேபில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க சார்? ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு யோகா, மெடிடேஷன், அப்புறம் வந்து தியேட்டர் எக்ஸசைஸ் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு மூமெண்ட்டு கொடுத்தாலும் மைண்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் தியேட்டர் எக்ஸசைஸ். அப்படி பண்ணது என்ன ஆகும்னா, அது உங்களுக்கு தெரப்பட்டிக்காக மாறும். தெரப்பட்டினா என்ன, அது ஒரு ஹீலிங், உனக்கு குணமானது. நீங்கள் வந்து ஒரு கவலையில் வரலாம், ஒரு பிரச்சனை வரலாம், இல்லை உடம்பு சரியில்லை, நீ ஃபீவரில் கூட வாங்க, லூஸ் மோஷனில் கூட வரலாம், உனக்கு ஸ்டமக் அப்செட் ஆகி இப்போ இருக்கிற ஒரு மோசமான உணவால் எப்பேற்பட்ட நிலை இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டு உன் மைண்ட் அது மேலே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அந்த ஒரு 1 ஹவரில் க்யூர் ஆகிடும். இட் இஸ் சேலஞ்ச். அப்போ அது தியேட்டர் எக்ஸசைஸ்ன்றது என்னன்னா, இப்போ உங்கள் பாடி வந்து மைண்டோட கனெக்ட் பண்ணி, எப்படி மைண்டு பாடியை கனெக்ட் பண்ணான்னா, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், ஏதாவது ஒரு எமோஷன், ஏதோ ஒரு கேரக்டர், அதோட கனெக்ட் பண்ணி அந்த மூடுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுனா, அவன் அப்படியே அதுக்குள்ளே வந்து அப்படியே லகிச்சு போகும்போது நான் 2 கனெக்ட் ஆகுது. மைண்ட் அண்ட் பாடி கனெக்ட் ஆகும்போது வந்து உன்னோட ஒர்க்கை வந்து ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும்போது யூ வில் பி க்யூர்டு. ஸோ அந்த மாதிரி தான் தியேட்டர் எக்ஸசைஸ் வந்து அது கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் வந்து நம்ம நாட்டுடைய கிராமிய கலைகள் வந்து நீங்கள் சிலம்பம்னு எடுத்துங்க வச்சுக்கோங்க, சிலம்பம், குத்து வரிசை. நீங்கள் இந்தியனில் நடிக்கிற ஃபைட் பண்ணுற எந்த ஒரு ஆக்டருடைய ஆக்டிங், அந்த ஃபைட்டோடைய ஆக்ஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ், பாடி லாங்குவேஜ் பாருங்கள், குத்து வரிசையும் சிலம்பத்தினுடைய ஸ்டைல் தான் இருக்குது. அது நீங்கள் இன்னும் பெரிய கராட்டே, கிக் பாக்ஸரை விட நீங்கள் வந்து பாக்ஸர், இப்போ பிரபு சார் வந்து அப்போ ஃபைட்டெல்லாம் ஒரு பாக்ஸருக்கான மூமெண்ட் தான் அதிகமாக இருக்கும். இருந்த அந்த ஸ்டான்ஸில் பார்த்தீங்கன்னா சிலம்பத்தோடைய அடிப்படையாக தான் இருக்கும். அதனால வந்து என்னோடய ஆக்டருக்கு வந்து சிலம்பத்தில் இருக்க அந்த ஸ்டைல், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த ரியாக்ஷன்ஸு அதில் வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்து சிலம்பத்தை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், அடவுகள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம மரபில் இருக்கிற தேவராட்டம், தப்பாட்டம் அப்படின்ற ஒரு ஆட்டங்களை வந்து சொல்லிக் கொடுக்க. அது நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேன்னா, ட்ரெடிஷ்னலாக டான்சர்ஸ் இருக்கிறாங்க, பட் அதில் இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த அழகியல், அந்த பாடிக்கு இருக்கிற, அந்த உடலுக்கு இருக்கிற அந்த ஒரு வடிவம், ஒரு நடன, ஒரு நாட்டியம் அப்படின்ற ஒரு அழகியல் இருக்குல்ல, நாட்டியம் அப்படின்ற அழகியல் இருக்குல்ல, அந்த உணர்வு வந்து அவன் மைண்டுக்குள்ளே, பாடிக்குள்ளே வரணும்னா அது என்ன ஒரே ஒரு ரீசனா, உன்னோட பாடியை நீ எப்படி அழகாக ப்ரெசென்ட் பண்ணிப்பேன். இட்ஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இப்போ சரி, நிறைய ஸ்டார்ஸ் பாருங்கள், அவங்க டான்ஸ் ஆடும்போது, ட்ரெஸ் போடும்போது, நடக்கும்போது, பேசும்போது ஏதோ ஒரு அட்ராக்ஷன் க்ரியேட் ஆகுது இல்லையா, அந்த உடலுக்கு வந்து ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது இல்லையா.
என்னோட நடிகனுக்கு கூட அந்த டான்ஸ் ஆடுறது வந்து நீ போய் காலம்பூரா டான்ஸ் ஆட போகிறது இல்லை, அந்த டான்ஸ்குள்ளே இருக்கிற அந்த நாட்டிய அந்த நுணுக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டைல், அந்த உணர்வு அந்த உடலில் கொண்டு வரணும். அதோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கணும், அதோட டிசிப்ளின் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அது வந்து நான் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தப்பாட்டு அப்படின்னு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி, அப்டமன் எனர்ஜி. ஆக்டருக்கு வந்து அந்த எனர்ஜி தேவையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தனியாக அதுக்கு அந்த எக்ஸசைஸ் கொடுத்தா கொஞ்சம் நேரம் சோர்வு அடைவான். ஒரு ஆட்டமாக கொடுத்துட்டா அவன் டயர்டு, எவ்வளோ மூச்சு வாங்கினாலும் மணிக்கணக்கில் ஆடுவான், அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் அறியாமலே இந்த அப்டவுன் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகுது. ஸ்டாமினா ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம். ஷூட்டிங்கை ஆரம்பித்தா இரவு பகல போகும். இப்போ எடுக்கிற ஒரு சீனோட காட்சியோட பேலன்ஸு சாயங்காலம் வந்து எடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு டைரக்டர் வந்து வச்சுட்டான்னு வச்சோங்களேன், நீ ஃபஸ்ட்டு எடுக்கும்போது அந்தோடைய அதே உணர்வு, அதே ஃப்ரெஷ்னஸ் வந்து நீ சாயங்காலம் எடுக்கும்போது கொடுக்கணும். அப்படின்னா உனக்கு வந்து பாடியில் வந்து ஒரு ஸ்டாமினா எனர்ஜி தேவையாக இருக்குது. அதை நான் இங்கேயே உனக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் அப்புறம் வந்து நிறைய வெஸ்டர்னைஸ்டு வாய்ஸ் கல்ச்சர், யூரோப்பியன் வாய்ஸ் கல்ச்சர் ஒன்று இருக்குது. அடிவயிறு, வயிறு, மேல் வயிறு, செஸ்ட்டு, த்ரோட்டு, நாசல் அண்ட் ஃபோர் ஹெட், டாப் ஹெட், இந்த ஒவ்வொரு பகுதியில் வந்து வாய்ஸ் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஏன்னா அது நான் சொன்ன பகுதியெல்லாம் இது வெறும் பகுதி மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் வந்து சில உணர்வுகளுக்கு வந்து அந்த பகுதியிலேருந்து தான் நம்ம பேசுகிறோம். இப்போ ஏதோ ரகசியமாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் அடிவயதுலேருந்து பேசுவான். அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் பாரு, அங்கே வருது. அப்புறம் இங்கே நின்று அதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா, பக்கத்தில் இருக்கார் வந்து தொப்புலேருந்து பேசுவான். இவர் அடிவயதுலேருந்து பேசுவான், அதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா, நம்ம வேலை நம்ம அதில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஓம் அந்த அடிவயிறு, மேலே வயிறு, ஏன்டா சும்மா அதே பேசிக்கிட்டு இருக்க, மேலே வயிறுக்கு வந்துடுச்சு. இவன் கோபம், அப்போ நான் சொல்கிறது பொய்யன்றியா, வந்துடுச்சு கோபம். என்ன மிரட்டல் வந்துடுச்சா. ஐயோ எத்தனை தடவை சொல்ல புரிஞ்சிக்கவே மாட்டாங்கறாயா. வந்துடுச்சா. ஸோ இந்த மாதிரி நம்மளோட பேச்சுக்குள்ளார சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அது வேணுமா, எத்தனை பேர் சொல்கிறத, அதான் ஒன்றும் சொல்லலை, அது புரியுது. இங்கே அடிச்சுட்டு இருக்க வாங்கடா அப்படின்னு சொல்லுது. உடனே இவன் அடிச்சு அடிச்சு போகுது, அடிப்பட்டவனே ஒழிக்குது இல்லையா அப்படின்றவங்களே. அதே இந்த இடம் அப்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலேருந்து ஒழுங்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், திருப்பி கேட்டால் வரமாட்டேங்குது. ஏன்னா வாழ்க்கை தொலைச்சிடுறோம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸு கொடுக்கல, மனசு செஞ்சவன் விட்டு போச்சு, அவ்வளோதான். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. சினிமாவுக்கு நோ, அது அகைன் யூ ஹாவ் டு யூஸ் அப்படின்னு கேட்குது. வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது, தொலைச்சிட்டேன், திருப்பி கொடு. அது எப்படி கொடுக்குறது தான் தியேட்டரில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்குது. இலக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புத்தகம் படிக்கலாம்னு உங்களுக்கு நடிப்போட நுணுக்கங்களே தெரியாது. ஒரு பேஜ் படித்தாலே சினிமா வல்லுநர்களுக்கான அத்தனை இடம் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே ரைட்டருக்கு இடம் இருக்குது, டைரக்டருக்கு இடம் இருக்குது, சினிமாட்டோகிராஃபருக்கு இடம் இருக்குது, ஆர்ட் டைரக்டருக்கு இடம் இருக்குது, லைட்மேனுக்கு இடம் இருக்குது, கேரக்டருக்கு இடம் இருக்குது, கேரக்டர் சைக்காலஜிக்கு இடம் இருக்குது, காஸ்டியூமருக்கு இடம் இருக்குது, இத்தனை பேருக்கு இடம் இருக்குது. அத்தனை பேருக்கான ஒரு பொக்கிஷம் தான் புக். அது கண்டுபிடிக்க தெரியலன்னு என்கிட்ட வாங்க நான் சொல்கிறேன். புத்தகத்தில் தான் சினிமா உருவாகுது. பெரிய பெரிய வல்லுநர்கள் சினிமா ஜெயிச்சது காரணமே புக்ஸ் படித்ததான். ஆனால் அதில் சினிமா பார்க்குறான், உணர்வுகளை பார்க்குறான். அதனால் புக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் என்னோட நடிகர் சொல்லி, புக்ஸ் படிச்சிங்கன்னா நடிப்பு அசால்ட்டு எடுக்கலாம், ஒரிஜினல் நடிப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது, படத்தை பார்க்கும்போது நீ படம் பாரு, ஆனால் அந்த படத்துக்குள்ளே நீ பார்க்க வேண்டிய படம் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு காட்சியில் ஒரு காட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீ ஒரு படம் பார்க்குற, ஆனால் அதில் உன்னுடைய படம் நீ எப்படி பார்க்குறது, அதே படத்தில் உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மூவி எப்படி நீ பார்க்குறது, அது எப்படி அடையாளம் படுத்துக்க. உனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அது அந்த படத்தில் ஒடிச்சு வச்சுருக்க, அதை நீ கண்டுபிடிக்கணும். உன்னுடைய படம் நீ எப்படி பார்க்குற, படத்துக்குள்ளே உன்னோட படம். இது யாருக்கும் தெரியாது, இங்கே வந்தால் மட்டும்தான் சொல்லுவேன், இதில் சொல்ல மாட்டேன். இப்படி அவனை ஃபுல்லாக தயார், அவனுக்கு மியூசிக்கு, டான்ஸு, கர்நாடிக் மியூசிக் பற்றி தாளம், இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் வெளியில் போய் அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா, அந்த அப்சர்வ் பண்ணுறது வெளி தோட்டமாக பண்ணக்கூடாது. நீ அவனோட பேசு, அவனை புரிஞ்சுக்கு, அவன் கண்ணை பாரு, எந்த மாதிரி உணர்வுகள் இருக்கிறான்னு அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கும். அப்சர்வேஷன் தான் உன்னோட மெயின் குரு. ஆனால் அப்சர்வ் பண்ணுங்கள், அது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்.
இயற்கை பாருங்கள், மக்களை பாருங்கள், வெறுமனே பார்க்காத. முன்னாடி பார்த்தது ஒரு விதம், இனிமேல் பார்க்க போகிறது வேறு விதம். முன்னாடி பார்த்தது சாதாரணமானவன், இப்போ பார்க்குறது நீ அசாதாரணமானவன். ஏன்னா நீ நடிகன், எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணால் தான் நீ காப்பாற்றப்படுவ. அந்த ஒரு பேக்கேஜிங்கோடு தான் நான் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு ஆக்டர் வந்து தன்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸை வந்து ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் இல்லைனா ஒரு ஹேபிட்ஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.